காங்கிரஸ் மூத்த தலைவரான சோனியா காந்தியை டெல்லியில் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்திற்காக முதலமைச்சர் தலைநகருக்கு சென்றிருக்கும் நிலையில் சோனியா காந்தியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றடைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்தித்திருக்கிறார். முன்னதாக நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க இன்று காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து டெல்லியை சென்றடைந்த அவரை திமுக எம்பிக்கள் TR பாலு, ஆர் ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். தொடர்ந்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் இன்று தங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைநகரில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றும் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த IPS IAS அதிகாரிகளை அவர் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக முதன்முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கவிருப்பது தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை தற்போது டெல்லியில் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் சோனியா காந்தியை சந்தித்து தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போது தேர்தல் வியூகம் தொடர்பாகவும் மேலும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதே போன்று ராகுல் காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தமிழ்நாடு அரசின் மனுக்கள் தொடர்பாக வழக்கறிஞர்கள் குழுவை அவர் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கல்வி நிதி உள்ளிட்ட தமிழ்நாட்டுக்கு தேவையான நிலுவையில் இருக்கும் நிதியை விடுவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளிடையே நிலவும் பிரச்சனைகள், ஆளுநர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கருத்துக்களை முன்வைத்து பேசுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தின் இடையே மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் ஆந்திர பிரதேச உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களை சந்தித்து பேச உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமை மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.